ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் சொல்ல போகிறது ஒரு உண்மையான கதை. இந்த டாபிக் நான் பேசுகிறதுக்கு ரீசன் என் லைஃப்லேயும் நடந்த சில அமானுஷ்யமான விஷயங்கள். அதுக்கப்புறம் எனக்கு தோணுச்சு, நம்ம ஏன் இந்த டாபிக் எடுத்து பேசக்கூடாது. அதனால தான் இந்த கதையை நான் உங்கள்கிட்ட சொல்ல வரேன். என்ன நடந்துச்சுன்னா, நாங்கள் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்காக வெளியூர் போயிருந்தோம், ஒரு ரிலேட்டிவ் ஃபங்க்ஷனுக்காக. அப்போ வந்து ஒரு வீட்டில் ஸ்டே பண்ணியிருந்தோம். அங்கே வந்து என்னோடய கசின்ஸ் கூட சேர்ந்து தான் நான் ஸ்டே பண்ணியிருந்தேன். அப்போது நாங்கள் எல்லோரும் தூங்கிட்டு இருந்தோம். நைட்டு ஒரு 1:00 இருக்கும். அந்த டைமில் என் ஃப்ரெண்டோட சிஸ்டரோட பையன் வந்து அழுகும்போது நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லோரும் கிச்சனுக்கு போனோம். கிச்சன் போகும்போது அப்போ டைமிங் வந்து ஒரு 1:00 இருக்கும். ஃபுல்லாக இருட்டாக இருந்தாலுமே ஒரு வெளிச்சம் வந்து தெரிகிற அளவு தான், அந்த ஹாலில் வெளிச்சம் தெரிகிற அளவு தான் இருந்தது. அப்போ நாங்கள் போனோம். போயிட்டு பாலெல்லாம் எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் ஃப்ரெண்ட் வெளியில் போயிட்டா. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நான் வந்து கிச்சன் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு நான் வெளியில் வரேன். நான் வெளியில் வரும்போது என் முன்னே வந்து ஒரு பெரிய உருவம். அது என்னால் இப்போ கூட நினச்சி பார்த்தாலும் யோசிக்க முடியல. அவ்வளோ பெரிய உருவம், பிளாக் கலரில், ஃபுல் பிளாக்கில். அதாவது வெளியில் வெளிச்சம் இருக்குது, லைட் வெளிச்சம் இருக்குது. அந்த வெளிச்சத்தில் அந்த பிளாக் கலர் அந்த எனக்கு முன்னே நிற்கிது. அந்த வாசப்படியில் நிற்கிது, எனக்கு முன்னே நிற்கிது. என்னால் எதுவுமே யோசிக்க முடியல. என்னால் வந்து அது பாயா கேர்ளா அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணக்கூட முடியலை. அவ்வளோ பெரிய உருவமாக அது இருக்குது. நான் அந்த இடத்துல என்னால் எதுவுமே ரியாக்ட் பண்ண முடியாமல் அதை பார்த்துட்டு நான் அப்படியே நிற்கிறேன். ஒன் செகண்ட் என்ன செய்கிறதுன்னு எனக்கு புரியவே இல்லை. அவ்வளோ பெருசாக இருக்குது. அதோட இந்த டைமில் நம்ம பயப்படக்கூடாது, எதுவுமே வந்து இது இல்லை அப்படி சொல்லிட்டு நானே அதை பார்த்து பயப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு நான் அதை க்ராஸ் பண்ணி நான் வெளியில் வந்துட்டேன். ஆனால் வந்ததுக்கப்புறம் என் லைஃப்பில் என்ன நடந்துச்சுன்னா, நான் அதை வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன்.